ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட ஸ்பேஸ் சேவிங் கிச்சன் ஆர்கனைசர்ஸ் குழந்தைங்களை எந்த ஏஜில் சேர்க்கலாம், இந்த வீடியோலலாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான கிளியரன்ஸ் தான் இந்த வீடியோ. இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 months பிஃபோர் வந்து கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் வாங்கினேன். அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போட்ட ஸ்பேஸ் சேவிங் கிச்சன் ஆர்கனைசர் இந்த வீடியோலேருந்து ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து நான் எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸ், என்ன அளவு, இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே நான் ஒரே நேரத்தில் வாங்கலை. சிலது வந்து 6 months பிஃபோர், சிலது வந்து 1 year 1.5 years முன்னாடி அந்த மாதிரி வாங்கினது. ஸோ அப்போ வாங்கினதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் கொஞ்சம் நிறைய ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் எந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினேன், அளவுகள் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வெசல் ட்ரைனர் வந்து நான் மீஷோவில் தான் வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே வந்து பிக்சரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் வந்து இந்த எல் ஷேப் கிச்சன் ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசர் வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லென்த்து, ஹைட்டு பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்கிற ஆயில் மசாலா ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் வாங்கினது. இதில் இருக்கிற ஆயில் கண்டெய்னர்ஸ் 2 1/2 liter கிளாஸ் கண்டெய்னர், 4 சின்ன மசாலா இது வித் ஃபனல் வந்து செட்டாக தான் மீஷோவில் வாங்கினது. இது ஆக்சுவலி எல்லாமே செட்டாகவே சேர்த்தே 260க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸுக்கு உண்மையிலே வர்த்து தான். அடுத்ததான் இந்த 3 ஸ்டெப்பு ஸ்டாண்டு வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட அளவுகளும் வந்து பிக்சராக அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் இந்த சிங்க் ஆர்கனைசர் வந்து நான் வாங்கும் போது அமேசானில் தான் வாங்கினேன். இதே மாடல், சேம் மாடல் எங்கள் அம்மாவுக்கு நான் மீஷோலேருந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அமேசான் கம்பேர் பண்ணப்போ மீஷோவில் கம்மியாக இருந்தது. குவாலிட்டியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இருந்தது. அடுத்ததான் இந்த வாட்டர் ஃபாசட்டோட டீட்டெயில்ஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட லென்த்து, இதில் என்னெல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அடுத்ததான் ஸ்பூன், ஃபோர்க், கரண்டி இது எல்லாமே வச்சுருக்க இந்த ஆர்கனைசரை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஆர்கனைசரில் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக பிக்சரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் பாத்திரங்கள் வைக்கவும் வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாண்டை வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை வந்து அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நம்ம பாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டாண்டை வந்து ரேக்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஹரிசன்டலாகவும் வெர்டிக்கலாகவும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து, ஹைட்டு, வித்தையும் வந்து பிக்சரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இரும்பு தவா, கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டை வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லென்த்து, வித்து, ஹைட்டையும் வந்து நான் பிக்சரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த கார்னர் ஸ்டாண்டை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதோட மெஷர்மெண்ட்ஸையும் வந்து நான் பிக்சரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு டிப்ஸு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆர்கனைசர் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு எந்த வெப்சைட்டில் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த சர்ச் பாரில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் எல்லாமே வந்துடும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் ஒரு 3 months பிஃபோர் வந்து சில கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எந்த ஒரு ப்ரமோஷன் வீடியோவும் இல்லை, வீட்டு தேவைக்காக வாங்கி ஒரு 3 மாசமா நல்லா இருக்கு, அதனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கின இரும்பு தோசை கல்லும் கடாயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாலியில் தான் வந்து நான் வாங்கினேன். அந்த பிராண்ட் வாங்கினவங்களுக்கு தெரியும், ரொம்பவே வந்து ப்ரைஸ் அதிகம்தான். பட் இந்த இரும்பு பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ஷாப்பில் ஆன்லைன் மூலயமா வாங்கினது தான். பிராண்ட் நேம் தான் இல்லையே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டி வைஸ் வந்து எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாதிரி இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மதுரையில் இந்த ஷாப் மட்டும் இல்லை, மதுரையில் நிறைய ஷாப்ஸ் வந்து இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து விற்கிறாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்கனாலும் இல்லை அங்கே எதனா போனீங்கன்னாலும் நேரடியாக போய் வாங்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. நான் வாங்கின ஸ்டோரோட நேம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டா. ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்கிறதுனால தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கிட்ஸை எந்த ஏஜில் வந்து ஸ்கூலில் சேர்க்கலாம், இந்த வீடியோவில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த ஏஜில் சேர்க்கலாமா அப்படின்ற டவுட் நிறைய இருக்குது. ரீசெண்டாக திரும்பவும் வந்து நியூஸில் போட்டிருந்தாங்க, June 1 படி குழந்தைங்களுக்கு 6 வயசு ஆகியிருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து அவங்க போக முடியும் அப்படின்றது.
ஜூன் படி 6 வயசு ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா அப்போ நம்ம எல்கேஜிக்கு 4 இயர்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து எல்கேஜி சேர்க்க முடியும். சில ஸ்கூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸ்ட்ரிக்டாக திடீர்னு இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னைய தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் என்னைய எல்கேஜி சேர்க்கும் போது 3.5ல தான் வந்து சேர்த்தாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கூட இருக்கக்கூடாது, கரெக்டாக ஜூன் படி 4 இயர்ஸ் வந்து ஆகியிருக்கணும் அப்படின்னு சில ஸ்கூல்ஸில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை லாஸ்ட் இயர் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த வருஷம் தான் வந்து நாங்கள் எல்கேஜி அட்மிஷன் போட்டிருக்கோம். பாப்பா படிக்கிற ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரே வந்து கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஒன்ஸ் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸ் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து அப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை சேம் கிளாஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாது, கண்டினியூட்டியாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த இயர் கரெக்டாக அவளுக்கு லாஸ்ட் அக்டோபரில் தான் வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து எல்கேஜி போட்டிருக்கோம். ஒரு குழந்தைக்கு அம்மாவா நான் என்னோட பாப்பாவுக்கு எது நல்லா இருக்கும்னு பண்ணணும், அதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன் இந்த இன்ஃபர்மேஷனை. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.